அண்ணே அண்ணே ஒரு 2 இட்லி மட்டும் கொடுங்கண்ணே, பயங்கரமாக பசிக்குது. நாளைக்கு காசு கொடுத்துட்றேண்ணே. பழைய பேலன்ஸ் எப்போ தருவேன்? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் கொடுங்கண்ணே, 250 தந்துடுவேண்ணே. இருக்குது சரியா? உங்கள் இஷ்டத்துலாம் கொடுக்க முடியாது. ஓனர் வந்தால் என்ன பூச்சி கத்துறாரு. நான் என்ன சொல்ல? கிளம்பு, முதல்ல பழைய பேலன்ஸ் கொடுத்து சாப்பிட்டு கிளம்பு. என்னயா அண்ணே எப்படி இருக்கிற? வேலைக்கெல்லாம் போறியா? இல்லைண்ணா, வேலை எதுவும் கிடைக்கல. நான் இன்டர்வியூக்கு போனேன், யாருமே செலக்ட் பண்ண மாட்டேன்றாங்க. என்ன சொல்ற? கையில் சுத்தமாக காசு இல்லைண்ணா. ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கண்ணா. சரி பார்த்துக்கலாம், கவலைப்படாத. இதில் உன் நம்பர் மட்டும் நோட் பண்ணி கூட, மிஸ்டு கால் கொடு. இதான் உன் நம்பரா? சரி கவலைப்படாத, வேலை கிடைக்கும். ஏன்னா வேலை வந்துச்சுன்னா நான் உனக்கு சொல்கிறேன். ஏன் சோகமாகிற? காலையிலேருந்து சாப்பிடல. யோ நான் நீ நண்பனாக இருந்து இது கூட சொல்ல மாட்டியா? சரி விடு, கவலைப்படாத. இந்தா போய் சாப்பிடு. தேங்க்ஸ்ண்ணா. சரி வரட்டா, ஃபோன் பண்ணுறேன். தேவைக்கா எப்படிக்கா இருக்கா? நல்லா இருக்கியா? உன்னதாங்க தேடிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லைக்கா, நம்ம ராணி என்ன பங்களா இருக்குல்ல, அதை சரி ஒட்ட வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கக்கா. அந்த பங்களா பேய் பங்களான்னாங்களே அது. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. சரிப்பா. இங்கதான் பார்த்துட்டு இருப்பான். எங்க அவனக்கா? அங்க போனா கீழே டவுனில் நல்லா போன. ஓ அண்ணா ஒழுங்கா உங்க நம்பி கஷ்டப்பட்டு பெட்லாம் கட்டிடுறா அண்ணா. எல்லாம் மாதிரி அடிக்கிற மட்டும் பாரு இப்போ. தெரியுது. ஏய் சகை என்னத்தல சொல்லுத்தல தேடுறதுன்னா எங்கெல்லாம் விளாண்டுக்கிறேன் புள்ளிங்க விட்டா. ஏய் எல்லாம் சுத்திட்டே இருக்கோம், விளாண்டு வந்துடுறா. பசங்க கோல் இருக்கீங்களா? சொல்லுத்தல. அது அந்த பேய் பங்களாவா? ஐய நான் வரல, நீ வேற. பொம்பளைங்களா? சேர்த்தல, நாளைக்கு வரேன் அப்போ. சரியா? பசங்களா? சேர்த்தல, அப்போ நாளைக்கு வந்துடுறேன். சரியா? சரி வரேன். மாமே மாமா எப்படி இருக்க மாமே? இருக்கிற மாமே. என்ன மாமே எச்சு இருக்கிற? சரக்கு தான் விட்டியாண்ணா? ஏன் சொல்ற? அதெல்லாம் இல்ல மாமே, நீ வேற. சரி நான் ஒரு வேலை ஏரியா நாளைக்கு மாமே. இல்ல மாமே, சின்ன வேலை இருக்கு. காக்கா கூப்பிட்டு போறேன். நம்ம காக்கா வீட்டுல தான் இருந்தான். வீட்டுல இருக்கிறாப்புல காக்கா வீட்டுல தான் இருந்தா மாமே. சரி மாமே, காக்கா போன் பண்ணுறேன். சரியா? அடி மாமே எதாவது இருந்தா சரி பார்க்கலாம். சரி என்ன கதை உங்களுக்கு? என்ன தெட்டிப்பட்டு வரலையா? ஏய் இந்த பேக்ல பேக் கிடையாது, இங்க சுத்தி நிக்கிறீங்க நீ. அந்த பொண்ணு சுத்தி நிக்கிற. ஏய் என்ன ஒண்ணு இல்ல. யார் தெரியல உனக்கு? இது நம்ம செல்லம். இது ஐயா என்ன ஐயா நீ நம்ம இல்லாத நான் பாத்துக்கிறேன். ஈவினிங் பார்க்கா? நம்ம மெயின் ரோட் பார்க்கா? சரி சரி.
ஓகே தானா? ஓகே தானா? ஹலோ மச்சான், ஏய் காக்கா எங்கடா இருக்கிற? சொல்லியா வீட்டில் நாளைக்கு வேலை இருக்குது, சரியா வந்துடுறியா? வேலையா? வேற வேலை இருக்குது மச்சான். வேலை ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாப்புல, கூட்டின்னு போறியா? கூப்பிட்டா வந்துடுவாப்புல. நம்பர் தரவா? சரி சரி, நம்பர் சொல்லு. 8925 411 0235 02 41 41. சரியா சரியா, சரி சரி சரி, நான் பார்த்துட்டு நான் கால் பண்ணி பேசுகிறேன், சரியா? ஓகே. சரி ஓகே மச்சான், பார்த்துக்கோ, பாய். ஹலோ. நண்பா, காக்கா நம்பர் கொடுத்தாப்புல, வேலை கேட்டிருந்தீங்கன்னு சொன்னாப்புல. நாளைக்கு வேலை இருக்குது, வரியா நண்பா? சரி நண்பா. நண்பா நம்ம ராணியா நகர் குப்பை தொட்டிக்குதுல, அங்கே வந்துடு நண்பா, சரியா? சரி நண்பா, ஓகே நண்பா. சரி, ஒரு 30 இப்போ சரி. சரி சீக்கிரம் சொல்லு. சரி சொல்லு. மட்டும் ஏய், அப்ப கல்யாணம் பண்ணி இதெல்லாம் சுற்றி அழிச்சு சொல்லுவேன். இதான் ஊர்ல சுற்றி வச்சு சொல்றேன். சார் டைம் வச்சு நைட்டு போகிறேன். இது கொஞ்ச நேரம், அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நேரம் ப்ளீஸ். சரி வரேன், நாளைக்கு வேலைக்கு போகிறேன், நான் வந்து ஒரு 2 நாள் ஆகும், சரியா? பார்த்து ஒழுங்கா போய் கம்பல் கேட்டுட்டேன், சரியா? இதா சரி, கேட்டுறேன், வட்டா பார்க்கலாம். ஹலோ பாஸ், நீங்கள் சொன்ன ராணியண்ணா நகர் பேக் சைடு உள்ள குப்பை தொட்டிக்கிட்ட தான் வெயிட் பண்ணுறேன். சரிங்க பாஸ், நான் வெயிட் பண்ணுறேன், வாங்க. நண்பா வா நண்பா. ஹலோ பாஸ், வாங்க நண்பா. இதை பிடிச்சிக்க நண்பா, உட்கார். போலாமா? போகலாம். கூப்பிட்டோன்னே வந்துட்டியே, இது என்ன இடம் தெரியுமா உனக்கு? தெரியலையே. இதுதான் இந்த ஊருல பேய் பங்களான்னு சொல்லுவாங்க. பேய் பங்களாவா? இந்த ஏரியா ராணியா நகர்ல இது ரொம்ப பழங்காலத்து பங்களா. சின்ன வயசுலேருந்து பார்த்த வரைக்கும் இது வந்து பார்த்தோன்னா மாங்காய் மரம் உள்ள பங்களான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்பத்துலேருந்தே பார்த்தோன்னா இந்த பங்களா ரொம்ப ஃபேமஸ்ஸு. பயங்கரமாக உள்ளே வந்து விளாட்னு இருப்போம். இது வந்து நாளடைவில் பார்த்தோன்னா இந்த பங்களா வந்து ரொம்ப பழைய பங்களா.
இந்த பங்களாவில் யாருமே உள்ளே வரத்துக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. இந்த இடத்துல பழைய காலத்து ராஜாக்கள் வாழ்ந்த பங்களான்னு சொல்கிறாங்க. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யாருமே பயன்படுத்தாத போன ஒரு பங்களா. வா நண்பா நம்ம இந்த பங்களாவுள்ள போகலாம்.